நடிப்பேன்னு சொல்லுவார். இன்னைக்கு நேரத்து நாடகக்காரர்கள் அவர் நான் லோகிதாசனை போட்டு 7 வயதுல நிற்கையிலேயே அன்னைக்கே நடிகர். ஏன்னா அன்னைக்கு ஒரு சங்கத்தவே கட்டி காக்கும் ஆற்றல் படைத்த எனது அருமை சித்தப்பா எம்பிகே சாமிநாதன் அவர்கள் வீரபாகு பல வேடங்களை இன்னைக்கு கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கிடையாக இந்த வழியில் பல உண்மையிலே கலை உலகத்தில் எல்லாரும் வாங்கக்கூடியது விருதுகள் நிறைய வாங்கலாம். ஆனா இவங்க வாங்கியிருக்க விருது டாக்டர் பட்டம், இளம் கலை சிற்பி, கலை முதுமணி, இன்னும் பல விருதுகளை பெற்ற அன்பு சகோதரி அழகர் கோவிலை சேர்ந்த ராஜ நடிகை எம் மணிமேகலை அவர்கள் முத்தாளமனாக தோண்டி கச்சேரிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த மலையில் என்னோடு பல மேடைகளில் நடித்த என் பாசத்திற்குரிய அண்ணன் BK நாகராசன் அவர்கள் அக்கிரமேசியை சேர்ந்தவர். இன்னும் நிறைய வேஷங்கள் நடிப்பார் அவர். ஏன்னா சாமியப்ப நாயக்கர் வேஷத்துக்கு அவர் தான் சரியான ஆளு. ஏன்னா மற்றாளுகளை வேஷம் போட்டு வருவாங்க, வேஷம் மறிக்க இருக்காது. அவர் பாவம் இந்த கடவா வரையிலும் மீஞ்ச வச்சிருக்காரு. எம்பிட்டு யூரியா பொட்டாசி போட்டு வளர்த்தாரா புண்ணியவன் தெரியல. அப்படியா அப்படியா நான் அதுக்கு வர முடியல. இல்ல அப்பேற்பட்ட நடிகர் அன்பு உள்ளத்துக்கு நடிகர் வணக்கம். அதோட SP செந்தில் அவர்கள் சிறு வயதிலிருந்து உதயப்பா தேவரோடு நடித்து பெரும் புகழ் பெற்ற எனது அருமை அண்ணன் அவர்கள் நிறைய வேஷம் அவருக்கு ஊர்பட்ட வேஷம் சொல்லணும்னா பட்ட நெட்டுவரம் நிமிஷத்துக்கு ஒருக்க வரணும். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கார்த்திகை கண்ணன் அவர்கள் அன்பு சகோதரர் பெரிய கருப்புவாகும் பாசத்திற்குரிய அன்பு தம்பி கார்த்தி விஸ்வநாதன் அவர்கள் சின்ன கருப்புமாக நடிகை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா புத்தாளன் காலத்தில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு கிடையாது. ஊருக்கு இணங்க கண்டிப்பாக நீங்க வச்ச ஆரம்பம் ஊருக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அற்புதமான நாடகம். இந்த நாடகத்தில் குணச்சித்திர வேடமாக நடிக்கக்கூடிய TM மீனா அவர்கள் துளசி அம்மாள் அலங்காரி பல வேசங்களை நடிக்க காத்திருக்கின்றார். அருமணி சக்கரவர்த்தி என்று நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்று வரக்கூடிய அருமை அண்ணன் KG ராமலிங்கம் அவர்கள் இந்த நாடகிலே அருமணத்தை சேர்த்து காட்டுவார்.